ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் நிலா இருந்துட்டு நடேசன் கிட்ட போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டு உங்களோட பேரில் தான் இருக்குது, உங்கள் அப்பா உங்களுக்காக கொடுத்த வீடு இது எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க, இது உங்களுடைய பேரில் இல்லைன்னு சொல்லிட்டு தானே உங்கள் அண்ணனும் உங்கள் தங்கச்சியும் நம்ம எல்லாத்தையும் வீட்டை விட்டு விரட்டி அனுப்பி வீட்டுக்கு சீல் வச்சு விட்டுட்டாங்க. இனிமேல் நீங்கள் பொறுமையாக இருக்காதீங்க. அதனால் உடனடியாக அவங்க எங்கிட்ட இருந்து ஏமாற்றி சொத்தை எழுதி வாங்கிறதா நீங்கள் போயிட்டு கோர்ட்டில் கேஸை கொடுங்க, அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்குன்னு தெரியுமாம்மா, நான் சொல்லாததுக்கு முன்னாடியே வீட்டில் தான் அந்த டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்லி இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த டாக்குமெண்ட்டை நீ எடுத்துகிட்டு வரைக்க உனக்கு ரொம்பவே நல்ல மனசுமா. நீ எப்போ இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்போவே இந்த வீடு ரொம்பவே மாறி போச்சு, வீட்டில் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலையும் போலீஸை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டினால என் நொன்னை அவனுக்கு வைக்கிறேன் பாரு பெரிய ஹாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, என் தங்கச்சிக்காரி கஸ்தூரின்றவ என்னை எவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பா, சொத்தை எல்லாத்தையும் அழிச்சுவேன் ஏமாத்தினவன்னு சொல்லி என் மேலே எவ்வளோ அபாண்டமாக பழி போட்டா, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களுக்கு நான் பாடம் கற்று கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் சொன்ன மாதிரியே அவங்க மொத்த பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாங்க. சொன்ன மாதிரியே அவங்க அந்த லாயரும் பார்த்தீங்கன்னா நோட்டீஸை விடுறாங்க, சொத்தை ஏமாற்றி எழுதி வாங்குறேன்னு சொல்லி அந்த குடிகார பையன் நம்ம 2 பேர் மேலேயும் கேஸ் கொடுத்துருக்காமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.